இந்த நேம் வந்து இவாஞ்சலின். நான் நாராயணபேட்டிலேருந்து வரேன். நான் வந்து ஒரு 1 இயர் மாதிரி ஒர்க்கே இல்லாமல் தான் இருந்தேன். ஒர்க் போக ஐடியாவும் இருக்கல, எனக்கு பெரிய அளவில் ஒர்க் எதுவுமே நான் தேடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 மந்த் மாதிரி காடை விட்டும் ரொம்ப தூரம் போயிட்டேன். நான் சர்ச்சுக்கும் வராமல் காட் மேலே இருந்த அந்த நம்பிக்கை கூட எனக்கு ரொம்பவுமே உடஞ்சி போயிடுச்சு. ஆசையாக தான் ஊழியம் செஞ்சேன், ஆனால் அதில் இருந்து கொஞ்ச நாளாக நின்றுட்டேன். சர்ச்சுக்கும் வர்றதுக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ரே பண்ணுறது இல்லை, எதுவுமே இல்லை. கொஞ்ச நாளுக்கு முதல்ல என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்காக ப்ரே பண்ணாங்க. என்னோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு டைம் கொடுத்தாங்க ரொம்பவுமே. அதுக்கப்புறமா சொன்னாங்க, நீ முறக்க காட் கிட்ட வா, நீ இருந்த இதுக்கே வா, உன்னைய காட் கண்டிப்பாக மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு. அப்புறம் எனக்கு பெருசாக அப்பையும் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கலை. அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழித்து காட் என்னோட பேச தொடங்கினார். நான் அவருக்கு ஒரு சண்டை போட்டது, அவர் என்னோட பேசுகிறாரு இல்லை, அவர் பேசுகிறத எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. பட் அதை புரியும்படி எனக்கு பேசி எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒர்க் போ அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் ஒர்க் அப்பையும் தேடலை. அவர் ஆல்ரெடி எனக்கு ஒர்க் ஒன்று காட்டினார், அதுக்கும் நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு மறக்க அதே ஒர்க்கை காட்டி நீ போ அப்படின்னாரு. ஏப்ரல் 10th மாதிரி தான் நான் இன்டர்வியூ போனேன். அன்றைக்கே நான் செலக்டும் ஆகிட்டேன். நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு ஒர்க், நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. லீவுக்கு நான் இதுக்கு முதல் பண்ண ஒர்க்கில் எல்லாத்துலேயும் சண்டை போட்டிருக்கேன், எனக்கு சர்ச் போகணும், யூத் மீட்டிங் போகணும் அப்படின்னு. பட் இப்போ கிடச்சிருக்க ஒர்க்கில் எல்லாத்துக்குமே எனக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குது. லீவு, சேலரி எல்லாமே ஓகே. இந்த இடத்த கொடுத்தது காட் தான். அதுக்காக நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன்.